வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் சார்டு கார்டு அனிமோட 11 அப்புறம் 12வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் பல கலங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளை நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாட போகிறோன்னு சென்டரில் நின்றுக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வர சூவாய்க்கு என்ன தகுதி இருக்குது நம்ம கூட வந்து உக்காரத்துக்கு? முதல்ல அவனை இங்கிருந்து போ சொல்லுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, பாட்டி தான் அனுமதி கொடுத்தாங்க சூவாய் வரத்துக்கு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவர் இங்கே வரத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா டேரெக்டாக போயிட்டு பாட்டிக்கிட்டே சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்ல அவன் கொஞ்சம் கடுப்பாயிடுறான். விடு, இந்த விஷயத்த நம்ம அப்புறமா நம்மளே பார்த்துக்கலாம், இதை நீ ஒன்றும் கண்டுக்காத, அவன் சொல்றதுல ஒண்ணுமே இல்லை, அவனும் ஒரு வேஸ்ட் தான், அவனை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுறன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கோம், அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய குங்லிங் சிட்டில ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த ஓல்டு லேடியோடைய பர்த்டேன்றதுனால பல மேஜர் செக்ட்ல இருந்து இங்க வரத்தா கேள்விப்பட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய ஆளுங்க கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆள்ல இந்த இடத்துக்கு வர போறாங்கன்னு தெரியல, அவங்கள பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கிள் அப்புறம் செகண்ட் அங்கிள் பொறுத்து தான் இருக்கு. தேர்ட் அங்கிள் வந்து வேணாம், அவரை பத்தி நம்ம ஒன்னும் பேச வேணாம்னு அவன் சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு கடுப்பாயிடுறா. நீ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவருடைய பொண்ணு இங்கதான்டா இருக்கா, குடும்பத்துக்குள்ளார பிரச்சனையை கிளப்பிட போறாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பொய்யா சொன்னேன், நான் உண்மையா தானே சொன்னேன். தேர்ட் அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீதி நேர்மை நாயன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு, அதனால வென் ஃபேமிலிக்கு எந்த ஒரு பலனும் இல்ல, அவரை பத்தி யாரு கவலைப்பட போறாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். லிங், இவனுங்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல, இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஒன்னும் கோவப்படாத, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும், இல்லைன்னா அது நம்ம குடும்பத்துக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனா அவன் சொந்த குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுறான், அதனால நீ சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் எழுந்து அவனுங்க கிட்ட வந்து, சாபோயி நீ ஈஸியா சொல்லிட்ட, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்கிளையும் அப்புறம் இன்னொரு அங்கிளையும் கூட்டிக்கிட்டு வரேன், அவங்களுக்கு முன்னாடி நீ இப்ப பேசின மாதிரியே இன்னொரு டைம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்றத நான் பாக்குறேன். சொந்த குடும்பத்தை பத்தியே தப்பா பேசினதை கேட்ட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க உன்னுடைய தலையை எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும் அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாரான். இப்ப நீ மன்னிப்பு கேட்கறியா இல்லையான்னு ஹீரோயினை கேட்கவும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ கிட்ட உக்காந்துடுறா. பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லதான் பண்ணன்னு ஹீரோ சொல்லவும் இப்பதான் எனக்கு மனசுக்குள்ளார ஒரே நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றான். நம்ம நல்லபடியா வாழணும்னா எல்லா நேரத்திலயும் அமைதியா இருக்க கூடாது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்ல வரது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு யாரோ வரா. மிங், இங்க வா, வந்து என் கூட உக்காருன்னு ஹீரோயின் கூப்பிடுறா. நான் ஒன்னும் பெரிய பொண்ணுலாம் இல்ல, நான் சின்ன பொண்ணு தான், ஷூ மாதிரி ஆளு கூட ஒரே டேபிள்ல உக்காரத்துன்றது ரொம்ப தப்புன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு பக்கத்து டேபிள்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் அவனை கலாய்கிற மாதிரி வேற பண்றா. ஹாங்காய் ஃபேமிலியை சேர்ந்த ஹாங் யுன்சாங்கும் அவனுடைய பையனும் ஓல்டு லேடியோடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு யாரோ சொல்றது கேட்கவும் அவங்கள வர சொல்லுங்கன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பார்த்தா அவனுக்கு 3 பேரும் உள்ளார வந்துட்டு, கிரேட் லேடி ஹாப்பி பர்த்டே, உங்களுடைய பிறந்த நாளை நம்ம ரொம்ப கோலாகலமா கொண்டாடி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஷூ அங்க உக்காந்துக்கிட்டு இருக்கத்தான் அவனுடைய பையன் பாத்துறான். இந்த ஷூக்கு எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல, ஹாங்காய் ஃபேமிலியில இருந்து வந்திருக்காங்க, எப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு பாருங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. யங் மாஸ்டர் சூன் சொல்லிட்டு அவர் வந்து வணக்கம் வைக்கவும் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனை கண்டுக்காம அவன் பண்ணி என்னத்தையோ குடிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோயின் அவனுடைய கையை பிடிச்சு கூப்பிடுறா. அப்பயும் கண்டுக்கல, டக்குன்னு அவனுடைய காலிலே உதைச்சிடுறா. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா, வாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆமான்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ திருப்பி அவனை கண்டுக்காம அவன் மண்ணு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பர்பிள் ட்ரெஸ் கொஞ்சம் கடுப்பாயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்து, பிரதர் ஆங் வாங்க, இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீங்க வருவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் உங்களுடைய வருகையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலான்னு பர்பிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கவர் சொல்லவும், சரி எனக்கும் சம்பந்தம் தான், வாங்க நம்ம அப்படிக்கா போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அவனும் கூடிய கிளம்பிடுறான். இந்த பக்கமா வாங்க, ஏன் கூடிய வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு பர்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த கார்டும் பின்னாடியே கிளம்பி போயிடும்.
போயிடுறான். அந்த பக்கத்து டேபிள்ல இருந்தவன் எழுந்து வர அவனுடைய பையன் ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கான். மிஸ்டர் ஆங்க எங்க கூட வாங்க, எங்க கூட வந்து சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வைய விட்டு நகர்ந்து போ, நான் இவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட போறேன், நீ ஏன்டா என்னுடைய வைய மறைச்சிக்கிட்டு இருக்க, பிரதர்ஸும் நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடலாமா, நான் இந்த இடத்துல உட்காரலாமான்னு அவனுடைய பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நீ ஒரு கெஸ்ட்டா வந்திருக்க, அதனால நீ என்கிட்ட ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை செய்ய, எங்கனா உட்காரு, நீ என்னன்னா பண்ணிக்கிட்டு போடா, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துறான். லீ ஃபேமிலியை சேர்ந்த லீ டேனானும் அவருடைய பையன் லீ மோயானும் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு யாரோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு எல்லாரும் ஆர்வமா வெளியில பாத்துக்கிட்டு இருக்க, பிரதர்ஸும் என்னுடைய அப்பா என்கிட்ட சொன்னதை வச்சு பார்த்தா லீ ஃபேமிலிக்கும் நம்மளுடைய வென் ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகாதுன்னு கேள்விப்பட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை அந்த ஓல்டு மேன் இந்த இடத்துக்கு வராருன்னா அது கண்டிப்பா நல்ல விஷயத்துல போய் முடியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கடுப்பாயிட்டு டக்குன்னு ஒரு லெக் பீஸை எடுத்து அவனுடைய வாயில சொருவிட்டு வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்றான்னு சொல்றான். ஓல்டு மேடமோடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன், நான் இல்லாம வென் ஃபேமிலியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முழுமை அடையும், ஓ என்னை கூப்பிடாமலே நான் இந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, பிரதர் வென் இதுல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, நீங்க ஒரு கெஸ்டா எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால ஆளுல எங்க கூட வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க, அவனுடைய பையன் சூவிய முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அப்பா நீங்க முதல்ல போங்க, நான் ஒருத்தரை பார்த்துட்டு வரேன், வெறும் அல்லோ மட்டும் தான் சொல்ல போறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து நின்னுகிட்டு, ஜூனியர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்க, நான் யாருன்றது உனக்கு தெரியுதாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரா நீன்னு ஹீரோ கேக்குறான். முட்டாள் மாதிரி நடந்து காத்தரா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் லிங்கு கண்டிப்பா செட் ஆகவே மாட்டா, அவ உனக்கெல்லாம் அவ கிட்ட நெருங்குற அளவுக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த ஆளு என்ன ரொம்ப கெட்டவனா இருக்கான், எல்லாத்துக்கும் உன்னுடைய சிஸ்டர் தான் காரணம், அவ தான் ரொம்ப பிரபலமானவளாச்சு, அவளால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இவனை பத்தி புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த லியூ மியான் வந்து மிஸ் லிங் மேல ரொம்ப பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, மிஸ் லிங்க தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் அவனுடைய வாழ்க்கையில கல்யாணமே பண்ண மாட்டானா, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவன் சொன்னதுக்கு உங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கணுமே, அவனுடைய வாயை நீங்க அடிச்சு உடைச்சிருக்கணுமேனு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா என்ன உசுபேத்தி விட்டு அவனை அடிச்சு மூஞ்ச உடைக்கலான்னு நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு ஹீரோ சொல்லவும், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, இந்த ஆளு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துக்கிறான், அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்ன, பிரதர்ஸும் நீங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். லீட்டியா நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நீ வாயை திறந்ததுல இருந்து வென் ஃபேமிலியோடைய பாதி உனக்கு வேணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்க. அவன் அதையெல்லாம் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு வென் ஃபேமிலியோடைய பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ எங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சனா பர்த்டே பார்ட்டி முடியற வரைக்கும் வெயிட் பண்ணு, நம்ம அதுக்கப்புறமா பேசிக்கலாம், இந்த இடத்துக்கு பல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நம்ம இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசலாம், நீ வெறும் கெஸ்ட் மட்டும் தான்டான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பெரிய பொல்லாத கெஸ்ட்டுங்க, வென் ஃபேமிலி இப்ப இருக்கிற நிலைமைக்கு அடுத்த தடவை எவனுமே வரமாட்டான்டா அப்படின்னு அந்த லீ சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.